டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் கொண்டு வரும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எனவே இப்போது எமக்கு இவ்வாறு ஒரு ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டிய தேவை உள்ளது. உங்களுக்கு உங்களுடைய ஹோம் பேஜில் அல்லது நீங்கள் மெடிடேஷன் என்ற ஃபில்டரை கொடுத்த பிறகு எனக்கு வரும் மெடிடேஷன் எக்ஸசைஸ் ஒன்றை நான் கிளிக் செய்த பிறகு எனக்கு பாட்டம் ஷீட் ஒன்றை ஓப்பன் செய்ய வேண்டும். அடுத்து நான் பாட்டம் ஷீட்டில் தேவையான டீட்டெயில்ஸை யூசருக்கு காட்ட வேண்டும். அதே போல நான் ஸ்டார்ட் என மற்றும் க்ளோஸ் என ஒரு பட்டனை கொடுக்கின்றேன். சிம்பிளி க்ளோஸ் என்ற பட்டனை கிளிக் செய்த பிறகு எனது பாட்டம் ஷீட்டானது க்ளோஸ் ஆக வேண்டும். ஸ்டார்ட் என்ற பட்டனை கிளிக் செய்த பிறகு நான் வேறு ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆக வேண்டும். அந்த பேஜுக்கு தொடர்புடையவாறு எனது மெடிடேஷன் எக்ஸசைஸை நான் டிஸ்பிளே செய்ய வேண்டும். அதுபோல இந்த மெடிடேஷன் பிளேயரில் உங்களுக்கு நினைவிருக்கும் நாம் ஒரு வீடியோ URL-ஐ கொடுத்தோம். எனவே இங்கு உங்களுக்கு இந்த வீடியோ URL என்பதற்கு உங்களுக்கு விருப்பமான URL ஒன்றை உங்களுக்கு விருப்பமான விதத்தில் கொடுக்க முடியும். எனவே நான் இதற்கு ஒரே URL-ஐ தான் கொடுத்தேன். நாம் ஸ்டார்ட் செய்த பிறகு நான் அடுத்த பேஜுக்கு செல்வதுடன் எனக்கு நாம் கொடுத்த URL-க்கு தொடர்புடைய வீடியோவை ப்ளே செய்ய வேண்டும். சரி, இப்போது அந்த விடயங்களை எவ்வாறு செய்கிறோம் என நாம் பார்ப்போம். சரி, நாம் முந்தைய செக்ஷனில் எவ்வாறு இந்த சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் செய்வது என பார்த்தோம். இப்போது நீங்கள் காணலாம், இவ்வாறு நமக்கு விருப்பமான டேட்டாவை நமக்கு இவ்வாறு சர்ச் செய்து பார்க்க முடியும். இப்போது நமக்கு நான் உங்களுக்கு முன்பு காட்டிய விதத்திலேயே நான் உங்களுக்கு அந்த இமேஜுக்கு சென்று காட்டுகின்றேன். எனவே இந்த இமேஜஸ் அனைத்தையும் ஸ்க்ரீன்ஸையும் உங்களுக்கு தேடிக்கொள்ள முடியும். சரி, நமக்கு இந்த செக்ஷனில் நமது மெடிடேஷன் எக்ஸசைஸுக்கு ஒரு ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். அதாவது இங்கு இருக்கும் மெடிடேஷன் எக்ஸசைஸ் ஒன்றை கிளிக் செய்த பிறகு நமக்கு இவ்வாறு ஒரு பாட்டம் ஷீட்டை ஓப்பன் செய்ய வேண்டும். அதன் பிறகு இந்த பாட்டம் ஷீட்டில் மெடிடேஷன் எக்ஸசைஸ் பற்றிய டீட்டெயில் சிலவற்றை இவ்வாறு காட்டி இந்த மெடிடேஷன் எக்ஸசைஸை எனக்கு இவ்வாறு ஸ்டார்ட் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ஸ்டார்ட் செய்த பிறகு இவ்வாறு அந்த மெடிடேஷன் எக்ஸசைஸில் நீங்கள் கொடுக்கும் லிங்கை எவ்வாறு ப்ளே செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் இப்போது இந்த ஃபீச்சரை தான் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். கோடுக்கு சென்று இதை எவ்வாறு செய்கின்றோம் என நாம் இப்போது பார்ப்போம். சரி, நாம் முதலில் இவ்வாறு விதத்தில் மெடிடேஷன் எக்ஸசைஸ் ஒன்றை கிளிக் செய்த பிறகு இவ்வாறு பாட்டம் ஷீட் ஒன்று ஓப்பன் ஆகும் விதத்தில் நாம் முதலில் UIயை உருவாக்குவோம். முதலில் நாம் நமது கோடுக்கு செல்வோம். நான் டீபக் கன்சோலை நீக்குகிறேன். இப்போது எனக்கு எனது ஹோம் பேஜ் தேவை. நான் இதை சற்று சிறியதாக்குகிறேன். உங்களுக்கு எமுலேட்டரும் தெரிய போட்டுக்கொள்கிறேன். இந்த அளவில் வைத்திருப்போம். நான் மேலே சென்று முதலில் இதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்கின்றேன். அப்போது உங்களுக்கு இதை பார்க்க முடியும். இங்கு கீழே வந்த பிறகு இங்கு மெடிடேஷனை கிளிக் செய்த பிறகு வேறு ஒரு ஃபங்க்ஷனை ரன் செய்ய வேண்டும். அதாவது நாம் மெடிடேஷன் ஒன்றை கிளிக் செய்த பிறகு பாட்டம் ஷீட் ஒன்றை ஓப்பன் செய்ய வேண்டும். மெடிடேஷன் ஒன்றை இங்கு நாம் எடுப்பது நமது லிஸ்ட் வியூவில் உங்களுக்கு நினைவிருக்கும். நாம் சஜெக்ட் கிரிட் வியூ ஒன்றை தான் கொடுத்தோம். நாம் இங்கு கீழே வந்த பிறகு சஜெக்ட் கிரிட் வியூவில் உள்ள இந்த கண்டெய்னரை நீங்கள் காணலாம். நாம் இப்போது கெஸ்டர் டிடெக்டர் ஒன்றில் ரப் செய்திருக்கிறோம். இந்த ஒன்டப்பை தான் நாம் சரியாக உருவாக்க வேண்டும். நீங்கள் காணலாம், இங்கு நமக்கு டேட்டா டைப்ஸ் 3 உள்ளது. இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸாக இருக்கலாம், ஸ்லீப் எக்ஸசைஸாக இருக்கலாம், அல்லது இது மெடிடேஷனாக இருக்கலாம். அதாவது நான் முதலில் அந்த டேட்டா டைப்ஸ் 3 அல்லது அந்த டேட்டா 3 அந்த என்டிட்டிஸ் 3ஐ கிளிக் செய்த பிறகும் வேறு ஃபங்க்ஷன் 3ஐ தான் ரன் செய்ய வேண்டும். நான் அதை முதலில் கன்ஃபிகர் செய்யும் விதத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நாம் முதலில் மேலே வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் 3ஐ சிறிதாக டிஃபைன் செய்வோம். நான் இங்கு இப்போது மெத்தட்ஸ் 3ஐ டிஃபைன் செய்ய வேண்டும். நான் இங்கு ஆல் என்ற இடத்திற்கு வந்தால் நீங்கள் காணலாம், இங்கு மைண்ட்ஃபுல்லாக இருக்கலாம், இங்கு கிளிக் செய்வது ஸ்லீப் எக்ஸசைஸ் ஆக இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம். இந்த 3ம் நமக்கு வேறு பேஜஸுக்கு செல்ல அல்லது பாட்டம் ஷீட் ஒன்றை ஓப்பன் செய்ய இந்த தேவைகளை நாம் டிஃபைன் செய்ய வேண்டும். அதனால் இந்த 3ம் ஃபங்க்ஷன்ஸ் 3 ஆகும். அதனால் நான் ஃபங்க்ஷன்ஸ் 3ஐ தனியாக டிஃபைன் செய்கிறேன்.
நான் முதலில் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை ப்ரெஸ் செய்த பிறகு என்ன நடக்க வேண்டும் என இங்கு நான் ஹேண்டில் செய்கிறேன். நான் இங்கு ஒயிட் ஃபங்க்ஷன் ஒன்றை டிஃபைன் செய்கிறேன். இந்த மெத்தடை ஹேண்டில் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் பாஸ்ட் என கொடுப்போம். நான் தற்போதைக்கு மைண்ட்ஃபுல் என நார்மலி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கின்றேன். அப்போது நமக்கு சரியாக இந்த மெத்தட் கால் ஆகிறதா என இதை பிரிண்ட் செய்த பிறகு பார்த்து கொள்ள முடியும். இங்கு இந்த கமெண்ட்டை நான் காப்பி செய்கிறேன். அடுத்து நான் இப்போது ஹேண்டில் செய்ய வேண்டியது மைண்ட்ஃபுல் அல்ல, நான் மெடிடேஷனை ஹேண்டில் செய்கிறேன். void ஃபங்க்ஷன் ஒன்றை உருவாக்குவோம். void handle meditation exercises pressed. இதில் மெடிடேஷன் என பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை ரன் செய்வோம். handle sleep exercise pressed என இவ்வாறே நாம் மற்ற கமெண்ட்டையும் இங்கு கொடுக்கின்றேன். இங்கு void handle sleep exercise pressed என நாம் இங்கு பிரிண்ட் செய்வோம். இங்கு sleep என பிரிண்ட் செய்வோம். இப்பொழுது நாம் இங்கு மெடிடேஷன் ஒன்றை கிளிக் செய்து கொண்டால் இங்கு ஹேண்டில் மெடிடேஷன் ப்ரெஸ்ட் என்ற ஃபங்க்ஷனும், ஸ்லீப் எக்ஸசைஸ் ஒன்றை ப்ரெஸ் செய்து கொண்டால் ஹேண்டில் ஸ்லீப் எக்ஸசைஸ் என்ற ஃபங்க்ஷனும், மைண்ட்ஃபுல்னஸ் ஒன்றை கிளிக் செய்து கொண்டால் ஹேண்டில் மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் என்ற ஃபங்க்ஷனும் ரன் செய்ய வேண்டும். எனவே அந்த விடயத்தை செய்வது நாம் இங்கு கீழே வந்து நமது கெஸ்டர் டிடெக்டரின் ஒன் டேப்பில் ஆகும். அதை எவ்வாறு சரியாக செய்வது என நாம் இப்போது பார்ப்போம். எனவே இது மிகவும் கடினமானது அல்ல. உங்களுக்கு இதை தனியாக ட்ரை செய்து பார்க்க முடியும். சரி, இப்போது நாம் இங்கு ஒன் டேப்பை எழுதுவோம். இது கிளிக் செய்வது மைண்ட்ஃபுல்னஸா அல்லது மெடிடேஷனா அல்லது ஸ்லீப் கண்டென்ட்டா என இப்போது நாம் செக் செய்ய வேண்டும். நீங்கள் காணலாம் இங்கு டேட்டா என்ற ப்ராப்பர்ட்டி இருக்கின்றது. இதில் இந்த தனி எக்ஸசைஸ் விவரங்கள் உள்ளது. எனக்கு இங்கு இந்த டேட்டாவை மைண்ட்ஃபுல்னஸா எக்ஸசைஸா என பார்க்க முடியும். அப்படியானால் உங்களுக்கு புரிகிறது, இங்கு கிளிக் செய்தது மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் ஆகும். அப்படியானால் உங்களுக்கு ஹேண்டில் மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் ப்ரெஸ்ட் என்பதை கால் செய்ய முடியும். எல்ஸ் இஃப் இங்கு இந்த டேட்டாவானது மெடிடேஷன் எக்ஸசைஸாக இருக்கலாம். அப்போது உங்களுக்கு ஹேண்டில் மெடிடேஷன் ப்ரெஸ்ட் என்பதை இவ்வாறு கால் செய்ய முடியும். அப்படியானால் எல்ஸ் கண்டிப்பாக ஸ்லீப் எக்ஸசைஸ் ஆகும். அப்படியானால் உங்களுக்கு இங்கு ஹேண்டில் ஸ்லீப் எக்ஸசைஸ் ப்ரெஸ்ட் என்ற மெத்தடை கால் செய்ய முடியும். எனவே அந்த விடயங்கள் தான் செய்ய வேண்டும். சரி, இப்போது நாம் இவை சரியாக வேலை செய்கிறதா என பார்ப்போம். இப்போது நாம் இங்கு டீபக் கன்சோலையும் ஓப்பன் செய்வோம். இங்கு நான் பேஜஸை சரியாக கொடுக்கிறேன். நான் மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்து நாம் இவற்றை சரியாக ரெண்டர் செய்வோம். நாம் நமது பேஜஸுக்கு செல்வோம். நான் ஹோம் பேஜை முதலாவது இண்டெக்ஸாக கொடுக்கிறேன். ஹோம் பேஜை கொடுத்து சேவ் செய்கின்றேன். இப்போது நாம் டீபக் கன்சோலையும் ஓப்பன் செய்வோம். இப்போது நாம் இதை கிளிக் செய்தால் நீங்கள் காணலாம் மைண்ட்ஃபுல் என்பது பிரிண்ட் ஆகிறது. இதை கிளிக் செய்தால் ஸ்லீப் என பிரிண்ட் ஆகிறது. இப்போது மெடிடேஷன் ஒன்றை கிளிக் செய்து பார்ப்போம். மெடிடேஷன் என்பது பிரிண்ட் ஆகிறது. அப்படியானால் இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும், இங்கு நாம் இப்போது மெத்தட்ஸ் 3ஐ சரியாக கால் செய்கிறோம். இந்த என்டிட்டியுடன் சரியாக செக் செய்து கொண்டு கிளிக் செய்வது ரன் ஆகும்போது நமக்கு பிரிண்ட் செய்ய அல்ல, ஒரு நேவிகேஷன் அல்லது ஒரு பாட்டம் ஷீட் ஒன்றை ஓப்பன் செய்வது போல நமக்கு தேவையான விடயங்களை நாம் ஹேண்டில் ஃபங்க்ஷனில் எழுத முடியும். இப்போது எனக்கு பிரிண்ட் அல்ல வேண்டும். நான் முதலில் மெடிடேஷனை உருவாக்குகிறேன். எனக்கு மெடிடேஷனில் பாட்டம் ஷீட் ஒன்றை ஓப்பன் செய்ய வேண்டும். இங்கு இருப்பது போலவே இவ்வாறு ஒரு பாட்டம் ஷீட்டை ஓப்பன் செய்ய வேண்டும். இவ்வாறு ஒரு பாட்டம் ஷீட்டை எவ்வாறு உருவாக்குவது என நாம் பார்ப்போம். எனவே நான் இந்த விடயங்களை உங்களுக்கு முன்பும் சொல்லி தந்தேன். நாம் இப்போது இங்கு பிரிண்ட் செய்ய அல்ல, எனக்கு பாட்டம் ஷீட் ஒன்றை ஓப்பன் செய்ய வேண்டும். நான் முதலில் இதற்கு பாஸ் செய்ய வேண்டிய விடயங்களை கொடுக்கின்றேன். கண்டிப்பாக பில்ட் கண்டெக்ஸை பாஸ் செய்ய வேண்டும். அடுத்து நமது டேட்டாவில் ஃபைனல் டைட்டிலை பாஸ் செய்ய வேண்டும். டேட்டாவில் டைட்டிலை நாம் நேம் என கொடுப்போம். அப்போது உங்களுக்கு குழப்பம் இருக்காது. நாம் டீட்டெயிலில் நேமை பாஸ் செய்ய வேண்டும்.
அடுத்து ஃபைனல் டிஸ்கிரிப்ஷனை பாஸ் செய்ய வேண்டும். அடுத்து ஃபைனல் டியூரேஷனை பாஸ் செய்ய வேண்டும். அடுத்து ஃபைனல் கேட்டகரி மற்றும் ஃபைனல் வீடியோ URL பாஸ் செய்ய வேண்டும். இப்போது சேவ் செய்யுங்கள். இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த டேட்டா தேவை. சரி, இப்போது இவற்றை யூஸ் செய்து நமக்கு ஒரு பாட்டம் ஷீட்டை உருவாக்க முடியும். நாம் இங்கு ஒரு கொமாவை கொடுத்தால் இது அழகாக ஃபார்மட் ஆகும். நேம், டிஸ்கிரிப்ஷன், டியூரேஷன், கேட்டகரி மற்றும் வீடியோ URL தான் எனக்கு தேவை. இப்போது எனக்கு ஸ்கேஃபோல்ட் ஊடாக சென்று ஒரு பாட்டம் ஷீட்டை எடுக்க முடியும். இதில் ஷோ பாட்டம் ஷீட் என ஒன்று இருக்கிறது. நமக்கு இது தேவையில்லை. கொஞ்சம் கீழே சென்றால் ஷோ மாடல் பாட்டம் ஷீட் என இருக்கின்றது. அதுதான் தேவை. இங்கு கண்டெக்ஸ்ட் ஆனது நாம் பாஸ் செய்ய வேண்டிய கண்டெக்ஸ்ட் தான். பில்டருக்குத்தான் நாம் இவற்றை உருவாக்க வேண்டும். பில்டரை நான் இங்கு ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இப்போது நான் பில்டரில் நமது விஜெட்டை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நான் இங்கு சைஸ் பாக்ஸ் ஒன்றின் உள்ளே இவற்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். வித்தை நான் இங்கு $.infinity கொடுக்கின்றேன். அடுத்து சைல்ட் விதத்தில் நான் ஒரு காலம் கொடுக்கின்றேன். காலமில் சில்ட்ரன் இருக்கிறார்கள். முதலில் நமது டைட்டிலை கொடுக்க முடியும். நான் டெக்ஸ்ட் விஜெட் விதத்தில் நேம் என டைட்டிலை பாஸ் செய்து கொண்டால் நான் நேமை கொடுக்கின்றேன். நான் இங்கு டெக்ஸ்ட் ஸ்டைலிங் சிலவற்றை கொடுக்கிறேன். டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை தான் பாஸ் செய்ய வேண்டும். நான் இங்கு ஃபாண்ட் சைஸை 20 கொடுக்கிறேன். ஃபாண்ட் வெயிட்டை நாம் போல்ட் போல கொடுப்போம். கலரை உங்களுக்கு ஆப் பிரைமரி கலர்ஸில் பிரைமரி ப்ளூ கலரை பாஸ் செய்ய முடியும். சரி, அந்த விடயங்களை கொடுத்து சேவ் செய்யுங்கள். இங்கு கொமாஸை சரியாக கொடுப்போம். நீங்கள் காணலாம் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கிறது. என்ன இஷ்யூ என நாம் பார்ப்போம். இங்கு ரிட்டர்ன் செய்ய வேண்டும். ஆனால் நமக்கு தெரிகிறது இன்னும் இங்கு ஒரு இஷ்யூ இருக்கிறது. நாம் இங்கு பார்ப்போம். இங்கு நாம் இந்த டீட்டெயில்ஸை பாஸ் செய்ய வேண்டும். நாம் இந்த டீட்டெயில்ஸை முதலில் பாஸ் செய்வோம். அப்போது நமக்கு இந்த வேலையை செய்ய முடியும். நாம் கண்டெக்ஸ்டை பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் இங்கு ஹோவர் செய்திருந்தால் உங்களுக்கு பாஸ் செய்ய வேண்டிய விடயங்கள் தெரியும். நீங்கள் காணலாம் கண்டெக்ஸ்ட், நேம், டிஸ்கிரிப்ஷன், டியூரேஷன், கேட்டகரி போன்ற விடயங்களை நாம் பாஸ் செய்ய வேண்டும். எனவே இதில் மிகவும் கடினமான விடயம் எதுவும் இல்லை. நமக்கு இவை உள்ளது. நாம் பாஸ் செய்வோம். முதலில் நமக்கு தேவையான நேம், data.name நான் பாஸ் செய்கிறேன். சரி, நாம் கண்டெக்ஸ்டை பாஸ் செய்தோம், நேமை பாஸ் செய்தோம். இப்போது டிஸ்கிரிப்ஷன் வேண்டும். உங்களுக்கு தெரியும் இந்த டேட்டாவில் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று உள்ளது. பிறகு டேட்டாவின் டியூரேஷன், பிறகு கேட்டகரி தேவை, கேட்டகரி மற்றும் வீடியோ URL. டேட்டாவில் கேட்டகரி டேட்டாவில் நாம் பார்ப்போம். இங்கு ஆடியோ URL என்பது தான் நமக்கு தேவை. நான் தோன்றிய விதத்தில் தான் நான் யூஸ் செய்தேன். நாம் நமது ப்ரொவைடருக்கு செல்வோம். மெடிடேஷன் ப்ரொவைடர். நமக்கு இங்கு ஆடியோ URL அல்ல வேண்டும், வீடியோ URL தான் வேண்டும். இங்கு ஹோம் பேஜுக்கு வந்து இங்கு நமக்கு வீடியோ URL-ஐ இங்கு பாஸ் செய்ய முடியும். இப்போது இஷ்யூ நீங்கியது. இப்போது இவ்வாறு நமது மெடிடேஷனை கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு டைட்டில் இங்கு காட்டும். சரி, இப்போது நமக்கு மீண்டும் UI-ஐ உருவாக்க முடியும். நான் இவ்வாறு மேலே வருகிறேன். உங்களுக்கு டெக்ஸ்ட் ஸ்டைலை இங்கு கன்ஸ்டன்ட்டாக கொடுக்க முடியும். நான் முதலில் டைட்டிலை கொடுத்தேன், அதாவது நேமை கொடுத்தேன். நான் இங்கு முன்னால் எடுக்கிறேன். cross axis alignment ஊடாக சென்று cross axis alignment .start என நான் இதற்கு எடுக்கிறேன். அடுத்து நான் இங்கு கீழே கன்ஸ்ட் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கிறேன். உங்களுக்கு ஹைட்டை இதில் 10 போல கொடுக்க முடியும். அடுத்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் அல்லது நாம் கேட்டகரி தான் காட்ட வேண்டும். நாம் இதிலிருந்து ஒரு காப்பி எடுக்கிறேன். இங்கு கேட்டகரி. எனக்கு இவ்வளவு பெரிய ஃபாண்ட் சைஸ் தேவையில்லை, 15 போல கொடுக்கின்றேன். ஃபாண்ட் வெயிட்டும் எனக்கு 500 போல இருந்தால் போதும். கலரை பிரைமரி கிரே கலர் போல கொடுப்போம். இப்போது நமக்கு நமது டிஸ்கிரிப்ஷனையும் காட்ட முடியும். நான் இங்கு சைஸ்ட் பாக்ஸுடன் இவற்றை இவ்வாறு காப்பி செய்கிறேன். நான் இங்கு சைஸ்ட் பாக்ஸுடன் பேஸ்ட் செய்வோம்.
இங்கு டிஸ்கிரிப்ஷன் தான் தேவை. நான் இவை இரண்டையும் நீக்குகிறேன். எனக்கு இதை தனியாக ஸ்டைல் செய்ய தேவையில்லை. அடுத்து நான் மற்றொரு சைஸ் பாக்ஸை இங்கிருந்து கொடுக்கிறேன். அடுத்து எனக்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று நான் டியூரேஷனை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு டியூரேஷன் மினிட்ஸ் என கொடுக்க முடியும். நான் மேலே வந்து இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலிங்கையே காப்பி செய்கிறேன். இங்கு உள்ள ஸ்டைலை காப்பி செய்வோம். இந்த ஸ்டைலை நான் இதற்கும் கொடுக்கிறேன். எனக்கு இங்கு டியூரேஷன் ஆனது பிரைமரி கிரே கலரில் இல்லை, பிரைமரி கிரீன் கலரில் போலதான் வேண்டும். அந்த விடயங்களை கொடுத்து இவை அழகாக தெரிகிறதா என நமது எமுலேட்டரில் பார்ப்போம். நாம் நமது மெடிடேஷன் கண்டென்ட்டிற்கு செல்வோம். அடுத்து நீங்கள் காணலாம், இப்போது இந்த விடயங்கள் தெரிகிறது. நமக்கு பேடிங் ஒன்று வேண்டும். நாம் மேலே சென்று எமது கொலமுக்கு ஒரு பேடிங் கொடுப்போம். நாம் சற்று பெரிய பேடிங்கை கொடுப்போம். ஆல் டிரெக்ஷன்ஸில் நான் 30 போல பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். சரி, அந்த அளவு நல்லது. இப்போது எனக்கு பட்டன்ஸ் 2 கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இங்கு இமேஜில் காட்டினால் இங்கு ஸ்டார்ட் அண்ட் க்ளோஸ் என்ற பட்டன்ஸ் 2 கொடுக்க வேண்டும். எனக்கு இதை ரோவில் தான் கொடுக்க வேண்டும். இந்த ஸ்டார்ட் என்பதை கிளிக் செய்த பிறகு நான் வேறு ஒரு பேஜுக்கு செல்ல வேண்டும், அதாவது இந்த பேஜுக்கு செல்ல வேண்டும். க்ளோஸ் என்பதை கிளிக் செய்த பிறகு இந்த மாடல் க்ளோஸ் ஆக வேண்டும். இதை எவ்வாறு சரியாக உருவாக்குவது என பார்ப்போம். சரி, நாம் மீண்டும் எமது கோடுக்கு செல்வோம். இப்போது பாட்டம் ஷீட்டில் நீங்கள் காணலாம், நாம் கொலமில் சில்ட்ரன் லிஸ்டில் இங்கு கீழே வந்து நாம் இப்போது ரோ ஒன்று தான் கொடுக்க வேண்டும். நான் மேலே சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை காப்பி செய்கிறேன். கீழே சைஸ்ட் பாக்ஸ் ஒன்று கொடுப்போம். இங்கு ஹைட்டை 20 போல கொடுப்போம். அடுத்து நாம் ரோ ஒன்று கொடுப்போம். ரோவின் உள்ளே சில்ட்ரன் 2 கொடுக்க முடியும். நான் இவ்வாறு எலிவேட்டட் பட்டன்ஸ் 2 கொடுக்கின்றேன். இதிலிருந்து காப்பி ஒன்று எடுப்போம். நாம் இதை ஸ்டைல் செய்த பிறகு நமக்கு காப்பி ஒன்று எடுக்க இலகுவாக இருக்கும். ஹைட் ஸ்டைலிங் எழுத தேவையில்லை. நான் இங்கு ஒன் பிரஸ்டை இப்போது எம்டியாக வைத்திருக்கிறேன். நாம் சைல்டாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுப்போம். நான் இதில் ஸ்டார்ட் என கொடுக்கிறேன். இப்போது நான் இதற்கு ஸ்டைலிங் ஒன்றை கொடுக்க வேண்டும். ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல். எனக்கு கலர் தான் மாற்ற வேண்டும். எனக்கு கலரில் அப் கலர்ஸில் பிரைமரி பிளாக் கலர் போல கொடுப்போம். உங்களுக்கு இந்த விஜெட்டை கன்ஸ்டன்ட் விதத்தில் குறிக்க முடியும். எனவே நான் ஒன் ப்ரெஸ்ஸை தற்போதைக்கு இவ்வாறு எம்டியாக வைக்கிறேன். இப்போது நமது யூஐயில் இது இவ்வாறு வந்திருக்கிறது என பாருங்கள். நீங்கள் காணலாம், இவ்வாறு நார்மல் பட்டன் ஒன்று ஆட் ஆகி இருக்கிறது. நாம் இதை சற்று ஸ்டைல் செய்வோம். நீங்கள் காணலாம், இங்கு மிகவும் கடினமான விடயம் எதுவும் இல்லை. நான் இங்கு பேக்ரவுண்ட் கலரை கிரீனாகவும் இங்கு பார்டர் ரேடியஸ் ஒன்று கொடுத்துள்ளேன். எனவே இந்த பார்டர் ரேடியஸ் இந்த ஷேப் எவ்வாறு தேவையும் இல்லை. ஷேப்பை இங்கிருந்து நீக்குகிறேன். நீங்கள் காணலாம், நான் டிரான்ஸ்பேரண்ட் விதத்தில் கொடுத்து ஷேடோ கலரை நீக்கியுள்ளேன். இப்போது நான் இதை கிளிக் செய்த பிறகு நீங்கள் காணலாம், இவ்வாறு அழகான பட்டன் ஒன்று இம்ப்ளிமெண்ட் ஆகி இருக்கிறது. நான் ஒன் பிரஸ்டை இங்கு எம்டியாக வைத்திருக்கிறேன். இப்போது எனக்கு இவ்வாறு இன்னும் ஒரு எலிவேட்டட் பட்டன் தான் வேண்டும். நான் இங்கிருந்து இந்த பட்டனை காப்பி செய்கின்றேன். காப்பி செய்து நான் மீண்டும் பேஸ்ட் செய்வோம். இது ஸ்டார்ட் இல்லை, க்ளோஸ் ஆக மாற வேண்டும். இங்கு மிகவும் கடினமான லாஜிக் அல்ல இருக்கிறது. அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும்போது தான் முதலில் நாம் நேவிகேஷன் ஒன்றை செட்டப் செய்ய வேண்டும். எனக்கு இவை இரண்டிற்கும் இடையில் சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுக்க வேண்டும். வித்துடன் சைஸ்ட் பாக்ஸை கொடுக்க வேண்டும். இப்போது இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் க்ளோஸ் செய்ய வேண்டும். அதாவது உங்களுடைய நேவிகேட்டரை பப் செய்ய மட்டுமே உள்ளது. நான் கன்டெக்ஸ்டில் இருந்து இங்கு நேவிகேட்டர் டாட் பப் செய்கிறேன். சரி, இப்போது உங்களுக்கு புரிகிறது, நாம் பட்டன்ஸ் 2 இம்ப்ளிமெண்ட் செய்தோம். நாம் மீண்டும் இதை கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு தெரியும், இவ்வாறு அழகாக இது ஓப்பன் ஆகிறது. நாம் ஸ்டார்ட் செய்தால் எதுவும் நடக்கவில்லை. நாம் இதை க்ளோஸ் செய்த பிறகு நேவிகேஷனில் இருந்து இது நீங்கிவிடும். நீங்கள் காணலாம், அழகாக இது பொப்பாகி விடுகிறது. சரி, அப்படியானால் இப்போது உங்களுக்கு புரிகிறது, நாம் மெடிடேஷன்ஸுக்கு சென்று இவ்வாறு பாட்டம் ஷீட் ஒன்றை ஓப்பன் செய்யும் விதத்தில் இப்போது இதை உருவாக்கி இருக்கிறோம். இப்போது இதை ஸ்டார்ட் செய்த பிறகு புதிய பேஜுக்கு நேவிகேட் ஆக வேண்டும். நேவிகேட் ஆகிய பிறகு
அந்த பேஜில் நமக்கு யூடியூப் பிளேயர் ஒன்றைத்தான் உருவாக்க வேண்டும். இப்போது அதை எவ்வாறு செய்வது என நாம் பார்ப்போம். சரி, இந்த ஸ்டார்ட் என்ற பட்டனை பிரஸ் செய்த பிறகு இந்த UIயில் இருப்பது போல யூடியூப் பிளேயருடன் கூடிய பேஜுக்கு செல்ல வேண்டும். இப்போது நாம் எவ்வாறு அந்த வேலையை செய்வது என பார்ப்போம். நாம் முதலில் இந்த பேஜுக்கு செல்லும் விதத்தில் நேவிகேஷனை டிஃபைன் செய்வோம். நேவிகேஷனை டிஃபைன் செய்வதற்கு முன்பு நாம் இந்த புதிதாக உருவாக்கி கொண்ட பேஜ் அல்லது நேவிகேட் ஆகும் பேஜை நான் உருவாக்குகிறேன். நான் பேஜஸுக்கு வந்து புதிதாக ஒரு ஃபைல் உருவாக்குகிறேன். சாதாரணமாக இதற்குள்ளே பல வேலைகளை செய்ய வேண்டியிருப்பதால், நமது யூடியூப் பிளேயர் போன்றவற்றை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டியிருப்பதால் நான் இதற்கு ஃபங்க்ஷன்ஸ் பேஜ் டாட் என கொடுக்கிறேன். நாம் ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றை உருவாக்குவோம். இதற்கு நான் ஃபங்க்ஷன்ஸ் பேஜ் என கொடுக்கிறேன். இப்போது நான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் பேஜுக்கு பாஸ் செய்யும் டேட்டாவை மாடல் விதத்தில் டிஃபைன் செய்கிறேன். அதுதான் செய்ய வேண்டிய சிறந்த விடயம். அது ஒரு நல்ல பிராக்டிஸ் ஆகும். நான் இங்கு ஃபங்க்ஷன்ஸ் டேட்டா மாடல் என தனியாக கிளாஸ் ஒன்றை உருவாக்குகின்றேன். கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் டேட்டா என நான் இதற்கு பெயரை கொடுக்கின்றேன். இதில் இருப்பது ஃபைனல் ஸ்ட்ரிங் டைட்டில் ஒன்று, ஃபைனல் இன்ட் டியூரேஷன், அடுத்து ஃபைனல் ஸ்ட்ரிங் கேட்டகரி, அடுத்து ஃபைனல் ஸ்ட்ரிங் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபைனலி ஃபைனல் ஸ்ட்ரிங் URL ஆகும். இப்போது நாம் இந்த விடயங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டரையும் உருவாக்குவோம். சரி, இந்த விடயங்கள் மட்டுமே செய்ய உள்ளது. இது மிகவும் இலகுவானது. நமக்கு டேட்டா ஆக்சஸ் செய்யும் போது ரெக்கமெண்டேஷன்ஸ் தானாக வருவதால் மாடல் ஒன்றின் ஊடாக எடுப்பது தான் மிகவும் நல்லது. நாம் பாஸ் செய்வது இந்த டைப் டேட்டா என நமக்கு தெரியும். அப்படியானால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் பேஜுக்கு நான் பாஸ் செய்ய வேண்டியது ஃபங்க்ஷன்ஸ் டேட்டா டைப் ஆகும். உங்களுக்கு இதை கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆட் செய்ய முடியும். இப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் டேட்டாவானது பாஸ் ஆகும் விதத்தில் நேவிகேஷனை நாம் செட்டப் செய்ய வேண்டும். எனவே இப்போது உங்களுக்கு புரியும், இது மிகவும் கடினமான விடயம் அல்ல. முன்பு செய்த விதத்தில் நமக்கு எவ்வாறு நேவிகேஷன் ஒன்றை செட்டப் செய்ய முடியும். சரி, நாம் முதலில் இதற்கு ரவுட்டர் நேம் ஒன்றை டிஃபைன் செய்வோம். நான் இங்கு வந்து இங்கிருந்து காப்பி ஒன்றை எடுப்போம். நான் இங்கு ஃபங்க்ஷன்ஸ் என கொடுக்கிறேன். இதன் ரவுட்டர் நேமுக்கும் நான் ஃபங்க்ஷன்ஸ் என கொடுக்கிறேன். இப்போது நாம் நமது ரவுட்டருக்கு செல்வோம். ரவுட்டர் டாட் ஸ்டார்ட். நாம் எக்ஸ்ட்ரா விதத்தில் நாம் டேட்டாவை கொடுப்போம். இந்த கோ ரூட்டுக்கு கீழே வந்து நாம் மற்றொரு கோ ரூட் உருவாக்குவோம். பாத் தான் ஃபங்க்ஷன்ஸ் என்ற பாத் ஆகும். ஸ்லாஷ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நேமை நாம் டிஃபைன் செய்தோம். நேம் தான் ரூட் நேமின் ஃபங்க்ஷன்ஸ் என்பது ஆகும். பில்டரை நமக்கு இப்போது உருவாக்க முடியும். கண்டெக்ஸ்ட் மற்றும் ஸ்டேட் நமக்கு உள்ளது. நாம் ரிட்டர்ன் செய்ய வேண்டியது ஃபங்க்ஷன்ஸ் பேஜ் ஆகும். உங்களுக்கு தெரியும், ஃபங்க்ஷன்ஸ் பேஜுக்கும் நாம் ஃபங்க்ஷன்ஸ் டேட்டா உருவாக்க வேண்டும். நான் இந்த டேட்டாவை எக்ஸ்ட்ரா பேராமீட்டராக பாஸ் செய்கின்றேன். அப்போது எந்த இஷ்யூ இல்லை. நாம் முன்பு செய்தது போல query பேராமீட்டராக பாஸ் செய்யும் போது நாம் அதை ஸ்ட்ரிங்கிஃபை செய்ததுதான், அதாவது JSON ஆப்ஜெக்ட் விதத்தில் கன்வெர்ட் செய்ததுதான் நாம் query விதத்தில் பாஸ் செய்ய வேண்டும். எனவே அந்த வெப்பில் இருப்பது போலவே தான் வெப்பில் queries பாஸ் செய்யும் விதம் உங்களுக்கு தெரியும். இதில் அவ்வாறு இல்லை. ஃபங்க்ஷன்ஸ் டேட்டா தான் நான் டிஃபைன் செய்கிறேன். உங்களுக்கு தெரியும், இதை ஸ்டேட்டில் எக்ஸ்ட்ரா விதத்தில் எடுக்க முடியும். எக்ஸ்ட்ரா ஆஸ் ஃபங்க்ஷன்ஸ் டேட்டா. சரி, அந்த விடயங்கள் மட்டுமே செய்ய வேண்டும். இப்போது இங்கிருந்து வரும் ஃபங்க்ஷன்ஸ் டேட்டா இங்கு பாஸ் ஆகிறது. இப்போது நாம் ரூட்டை செட்டப் செய்தோம். இப்போது நாம் நமது ஹோம் பேஜுக்கு செல்வோம். ஹோம் பேஜுக்கு வந்து நாம் நமது பாட்டம் ஷீட்டில் உங்களுக்கு நினைவிருக்கும் எலிவேட்டட் பட்டனை இவ்வாறு எம்டியாக வைத்தோம். இது க்ளோஸ் பட்டன் ஆகும். இப்போது நான் இதற்கு ரவுட்டர் ஒன்றை செட்டப் செய்கிறேன். நாம் இப்போது அந்த ரவுட்டரை எவ்வாறு சரியாக செட்டப் செய்வது என பார்ப்போம். சரி, இப்போது உங்களுக்கு தெரியும், இதற்கு நாம் டேட்டா சிலவற்றை பாஸ் செய்ய வேண்டும். நான் இங்கு கோ ரவுட்டரை எடுக்கிறேன். கோ ரவுட்டர் ஊடாக கோ ரவுட்டர் டாட் ஆஃப் கண்டெக்ஸ்டை எடுக்கிறேன். இது புஷ் செய்ய வேண்டும். இங்கு புஷ் நேம்ட் என்பதால் இதை நேம்ஸிலிருந்து எடுக்க முடியாது. ரூட்டை பாஸ் செய்ய வேண்டும். புஷ் என்பதில் நான் கண்டிப்பாக ரூட்டை பாஸ் செய்ய வேண்டும். எனக்கு நினைவிருக்கும் விதத்தில்
நான் ஃபங்க்ஷன்ஸ் என தான் உருவாக்கினேன். நான் மீண்டும் ரூட்டுக்கு ஃபங்க்ஷன்ஸ் விதத்தில் இதை உருவாக்கி கொள்வோம். அதே போல் நான் இங்கு எனது எக்ஸ்ட்ரா டேட்டாவையும் பாஸ் செய்ய வேண்டும். நாம் ரூட்டை டிஃபைன் செய்தோம். இப்போது எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் டேட்டா ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். இப்போது உங்களுக்கு இங்கு தேவையான டேட்டாவை இங்கு பாஸ் செய்ய முடியும். இங்கு கமா ஒன்றை கொடுத்தால் உங்களுக்கு இதை ஃபார்மட் செய்ய முடியும். இங்கு வந்த பிறகு இந்த ஃபங்க்ஷனுக்கு டைலை நீங்கள் பாஸ் செய்ய வேண்டும். டைலுக்கு தான் இவ்வாறு நேம் என பாஸ் செய்கிறோம். டியூரேஷன் உள்ளது, கேட்டகரி உள்ளது, அந்த விடயங்கள் அனைத்தும் உள்ளது. நாம் இங்கு இப்போது சரியாக இந்த வேல்யூஸை அசைன் செய்ய வேண்டும். URLக்கு உங்களுடைய வீடியோ URL என்பதை இவ்வாறு அசைன் செய்ய முடியும். இங்கும் கமா ஒன்றை கொடுத்து இதை சேவ் செய்து கொண்டால் இந்த விடயங்கள் சரியாக வேலை செய்ய வேண்டும். இப்போது நான் அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் செய்கிறேன். ரீஸ்டார்ட் ஆனது. நான் இதை கிளிக் செய்த பிறகு நீங்கள் காணலாம் இந்த பேஜுக்கு செல்கிறது. அடுத்து நான் இங்கு ஸ்டார்ட் என கொடுத்த பிறகு நீங்கள் காணலாம் நாம் புதிய பேஜுக்கு செல்கிறோம். ஏனெனில் இங்கு ஃபங்க்ஷன்ஸ் பேஜுக்கு வந்தால் இங்கு பிளேஸ் ஹோல்டர் ஒன்றுதான் ரிட்டர்ன் செய்கிறது. இங்கு ஸ்கேஃபோல்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்து காட்டுகிறேன். ஆப் பார் ஒன்றை நாம் கொடுப்போம். பிறகு இந்த விடயங்கள் சரியாக இருக்க வேண்டும். ஸ்டார்ட் செய்த பிறகு நீங்கள் காணலாம் இது அழகாக வந்து உள்ளது. நாம் புஷ் செய்வதால் நீங்கள் காணலாம் இந்த பேக் பட்டனானது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு அட் ஆகிறது. இப்போது நாம் இங்கு மற்றொரு விடயத்தை சரியாக செய்ய வேண்டும். இந்த பேஜுக்கு புஷ் ஆவதோடு நாம் இந்த பாட்டம் ஷீட்டை க்ளோஸ் செய்ய வேண்டும். அப்போது மீண்டும் உங்களுக்கு நேவிகேட்டர் ஊடாக சென்று பப் செய்ய முடியும். எனவே இது மிகவும் இலகுவானது. சரி, இப்போது பாட்டம் ஷீட் ஒன்றை எவ்வாறு ஓப்பன் செய்தோம் மற்றும் புதிய பேஜுக்கு செல்லும் நேவிகேஷன்ஸை நாம் எவ்வாறு செட்டப் செய்தோம் என உங்களுக்கு புரிய வேண்டும். எனவே நான் இந்த செக்ஷனில் ஏனைய விடயங்களை எவ்வாறு உருவாக்குவது என கற்றுத்தருகிறேன். இந்த செக்ஷனில் எவ்வாறு பாட்டம் ஷீட் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்கிறோம் என நாம் பார்த்தோம். அது மிகவும் கடினமான ஒரு விடயம் அல்ல. நாம் முன்பும் அந்த விடயங்களை செய்து பார்த்திருக்கின்றோம். இப்போது எனக்கு சிங்கிள் பேஜுக்கு செல்ல வேண்டும். அந்த பேஜுக்கு சென்ற பிறகு எனது ஃப்ளட்டர் அப்ளிகேஷனில் இருந்து அங்கு இருக்கும் வீடியோ URLக்கு தொடர்பான யூடியூப் வீடியோவை எனக்கு ப்ளே செய்ய வேண்டும். நான் மீண்டும் யூடியூபுக்கு ரீடிரெக்ட் செய்யவில்லை. எனது அப்ளிகேஷனில் இருந்து தான் எனக்கு இந்த யூடியூப் வீடியோவை ப்ளே செய்ய வேண்டும். ப்ளே செய்ய, பவுஸ் செய்ய எனக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் அனைத்தும் அவ்வாறே வேலை செய்ய வேண்டும். நாம் அடுத்த செக்ஷனில் இந்த விடயங்கள் சரியாக கன்ஃபிகர் செய்வது எவ்வாறு என பார்ப்போம். எனது அப்ளிகேஷனில் இருந்து தான் எனக்கு இந்த யூடியூப் வீடியோவை ப்ளே செய்ய வேண்டும். ப்ளே செய்ய, பவுஸ் செய்ய எனக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் அனைத்தும் அவ்வாறே வேலை செய்ய வேண்டும். நாம் அடுத்த செக்ஷனில் இந்த விடயங்கள் சரியாக கன்ஃபிகர் செய்வது எவ்வாறு என பார்ப்போம்.